அரசியல் பயணம் குறித்து செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவிக்கிறேன் என்று மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சியில் நடக்கும் அண்ணா மாநாட்டில் தனது அரசியல் பயணம் குறித்து கூறுகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா காஞ்சிபுரத்தில் பேட்டி அளித்திருக்கிறார். அரசியல் பயணம் குறித்து செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவிக்கிறேன் என்று மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் நடக்கும் அண்ணா மாநாட்டில் தனது அரசியல் பயணம் குறித்து கூறுகிறேன் என்று மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விவரங்கள். முன்பாக மல்லை சத்யாவை மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு உட்பட அக்கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நிரந்தரமான நீக்குவதற்கான அறிவிப்பை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வாக சற்று நேரத்திற்கு முன்பாக காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் அண்ணா மாநாடு என்ற தலைப்பில் மல்லை சத்யா தலைமையில் ஒரு மாநாடு நடைபெற இருப்பதாகவும் அந்த மாநாட்டில் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் குறித்து பேச இருப்பதாகவும் அவர் முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதிமுகவில் எழுந்திருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை சரிகட்டக்கூடிய வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் மல்லை சத்யா வைத்திருந்தார். குறிப்பாக தன்னுடைய கால் நூற்றாண்டுக்கும் மேலாக வைகோவுக்கு உறுதுணையாக இருந்த தன்னை மதிமுகவிலிருந்து தூக்கி எறிந்திருப்பதாகவும் கடுமையான விமர்சனங்களையும் கடந்த சில தினங்களாகவே மல்லை சத்யா தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மல்லை சத்யாவினுடைய பேட்டிகளுக்கு விளக்கம் கேட்டு மதிமுக தரப்பிலிருந்து அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு மல்லை சத்யா அனுப்பிய பதில் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என கூறி கட்சியினுடைய சட்ட திட்ட விதிகளுக்கு மாறாக நடந்து கொண்ட மல்லை சத்யா கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு உட்பட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி வைப்பதற்கான உத்தரவை சற்று நேரத்திற்கு முன்பாக வைகோ பிறப்பித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மல்லை சத்யா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு மல்லை சத்யா முடிவு செய்திருக்கிறார். இந்த மாநாட்டில் மதிமுகவில் இருந்து தான் ஆற்றிய பணிகள் தொடர்பாகவும் வைகோவுக்கு உறுதுணையாக இருந்தது தொடர்பாகவும் அப்படியான நிலையில் வைகோ தனக்கு இழைத்திருக்கக்கூடிய துரோகம் தொடர்பாகவும் பட்டியலிட்டு விரிவாகவும் விளக்குவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தன்னுடைய அரசியல் பயணம் குறித்த அறிவிப்பு என பார்க்கும்போது புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான ஒரு அறிவிப்பை அன்றைய தினம் மல்லை சத்யா வெளியிடுவார் என்ற ஒரு முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட ரீதியாக பயணம் மேற்கொண்டு தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கான ஆலோசனையை மல்லை சத்யா மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த மாநாட்டின் மூலமாக புதிய அரசியல் கட்சியை மல்லை சத்யா தொடங்குவார் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.